தொடர்கின்றன. கரூர் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரிசாராயத்தை கடத்த முயன்ற 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூர் அருகே உள்ள தோகைமலை பகுதியில் எரிசாராயம் கடத்தி வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மாருதி கார் ஒன்றை சோதனை செய்ததில் 500 பாட்டில்களில் எரிசாராயம் கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கார் ஓட்டுநரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மணப்பாறை பகுதியில் உள்ள வளநாடு என்னும் இடத்தில் ஒரு தோட்டத்தில் எரிசாராயம் தயார் செய்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரிசாராயத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இது சம்பந்தமாக திருச்சியை சேர்ந்த கருணாநிதி, புதுக்கோட்டையை சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் வளநாட்டை சேர்ந்த நீலமணி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இது போலியான சரக்கு இருந்தோம். IMFL சூரியஸ் லிக்கர் அந்த பாட்டில் சீஸ் பண்ண அப்புறம் இன்டர்ரோகேஷன் பண்ணாங்க. அந்த இன்டர்ரோகேஷனில் வந்து ஒரு இந்த மாதிரி சரக்கு எங்கே தயார் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து 2 யூனிட்ஸு கண்டுபிடிச்சோம். கல்வி கடனுக்காக விண்ணப்பம் பெற்ற 15 நாட்களுக்குள் ஆய்வு செய்து வங்கிகள் கல்விக் கடன் வழங்க வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவரின் மகனான கிருஷ்ணகுமார் என்பவர் தனக்கு கல்விக் கடன் வழங்குவதில் வங்கிகள் இழுத்தடிப்பதாகவும் இதனால் படிப்பு பாதிக்கப்படுவதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். நீண்ட நாளாகியும் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 5ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிருஷ்ணகுமார் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அந்த மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அன்று மாலையே கிருஷ்ணகுமாருக்கு கல்விக் கடன் வழங்கப்பட்டது. இந்த சம்பவத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள அனைத்து வங்கி மேலாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கல்விக் கடனுக்கான விண்ணப்பம் பெற்ற 15 நாட்களுக்குள் ஆய்வு செய்து வங்கிகள் கல்விக் கடன் வழங்க வேண்டும் என்று ஆட்சியர் மதிவாணன் வங்கிகளுக்கு உத்தரவிட்டார். உயிரையே இழக்க முடிவு செய்தால் மட்டுமே ஏழை எளிய மக்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற நிலை நிலவுவது வேதனைக்குரியது என்று கல்வியாளர்கள் தெரிவித்தனர். வரக்கூடிய கல்வியாண்டில் என்னென்ன வகையில் எவ்வளவு விரைவாக இந்த கல்வி கடன் கொடுக்கப்படணும், இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையில் சட்டங்கள் போடப்பட்டிருக்கு, ஒவ்வொரு பேங்க்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு இந்த விண்ணப்பங்கள் வந்து அவங்க பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தருக்கும் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். இலங்கையில் இருந்து 2 பெண்களை அழைத்து வந்ததாக கூறி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தை சேர்ந்த மீனவர்கள் 5 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 3ஆம் தேதி கச்சத்தீவில் நடைபெற்ற அந்தோணியார் கோவில் திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 4250 பேர் 150 படகுகளில் சென்றனர். திருவிழா முடிந்து ராமேஸ்வரம் திரும்பிய ஒரு படகில் இலங்கையை சேர்ந்த 2 பெண்கள் கள்ளத்தனமாக வந்தது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் இவர்கள் மண்டப முகாமில் உள்ள தங்களின் உறவினர்களை பார்ப்பதற்காக வந்தது தெரியவந்தது. இதனால் படகில் இருந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி அப்பகுதி மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட இலங்கையை சேர்ந்த 2 பெண்களும் உரிய விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், நாகையில் நடைபெற்ற 20வது மாநில மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மாநில குழு கூட்டத்தில் விவாதிக்க உள்ளதாகவும் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெறவுள்ள அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு குறித்து விவாதிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 20வது மாநில மாநாடு நாகை நகரத்தில் நடந்தது. அடுத்த மாதம் துவக்கத்தில் 4 முதல் 9 வரையில கட்சியினுடைய 20வது அகில இந்திய மாநாடு கோழிக்கோடு நகரத்தில் நடக்க இருக்குது. சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் தேமுதிக கட்சிக்காக வரும் 12ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அப்போது ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மத்தியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் கடந்த திமுக ஆட்சியிலும் தற்போதைய அதிமுக ஆட்சியிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இந்த பிரச்சினைகளை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மாநில அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் நடத்தி வரக்கூடிய அந்த அரசியல் பிரச்சாரத்தினுடைய இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக தான் சங்கரங்கள் இடைத்தேர்தல் பார்க்கிறோம். ஆகிய மத்திய அரசாங்கம் மாநில தவறான பொருளாதார கொள்கையும் எதிர்த்து நாங்கள் அந்த பிரச்சாரத்தில் கொண்டு போவோம். காரைக்காலில் உள்ள திருமலைராயன் பட்டினத்தில் மாசிமக திருவிழாவை ஒட்டி வங்கக்கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நாகை மாவட்ட திருக்கண்டபுரத்தில் கோவில் கொண்டுள்ள சபரிராஜ பெருமாள் வங்கக்கடலில் ஆண்டுதோறும் தீர்த்தவாரி செய்வது மாசிமக விழாவாக திருமலைராயன் பட்டின கடற்கரையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டும் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட 8 பெருமாள்களும் ஒரே நேரத்தில் வங்கக்கடலில் இறங்கி பக்தர்களுக்கு தீர்த்தவாரி காட்சியளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாசி மகம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் முதல் முறையாக நான் சேவிக்கிறேன். இத்தனை பெருமாளையும் ஒரே இடத்துல பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனவர்களுக்கு அவர்களோட நல்வாழ்வுக்கோசரம் பகவான் இங்க தீர்த்தவாரி கொடுக்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதே போல விருதுநகரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியாண்டி கோவிலில் பொங்கல் திருவிழா நடைபெற்றது. விருதுநகர் அருகே உள்ள வள்ளியூர் குமாரலிங்கபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியாண்டி கோவிலில் 22ஆம் ஆண்டு பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று 50,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கருப்பம்பட்டி, ஆமத்தூர், சின்னையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஆண்டாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமி தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அங்குள்ள திருமுக்குளத்தில் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரெங்கமன்னார் எழுந்தருளிய தெப்ப உற்சவ விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியின் விடுதிக்குள் நுழைந்து ரவுடிகள் அராஜகம் செய்வதாக கூறி கல்லூரி மாணவர்கள் நள்ளிரவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலத்தில் உள்ள கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியின் விடுதி கல்லூரியின் அருகிலேயே செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதிக்குள் அப்பகுதியில் உள்ள ரவுடிகள் புகுந்து அராஜகம் செய்வதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விடுதி மாணவர்கள் நள்ளிரவில் அங்குள்ள காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருத்தாச்சலம் கோட்டாட்சியர், வருவாய் வட்டாட்சியர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். கொளஞ்சியபுரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறோம் சார். எம்பிசி ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம் சார். எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாச்சியார்பேட்டையிலேருந்து அதிகமாக எங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறோம். நைட்டே கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டல் கொடுக்குறாங்க சார். எங்கள் டிகிரி முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. போலீஸுக்கு கால் பண்ணி 2 மணி நேரம் கழிச்சு கூட போலீஸ் வரவே. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனே நைட்டை முற்றுகிட்டு வரோம். ஆடியோ ஸ்டெப் எடுக்கிறனுக்கிறாரு, போலீஸ் டிஎஸ்பி ஸ்டெப் எடுக்கிறனுக்கிறாரு. கிருஷ்ணகிரி அருகே மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் குழந்தைகள் உட்பட 50 பேர் பலத்த காயமடைந்தனர். கிருஷ்ணகிரிக்கு அருகே உள்ளது சந்திக்குப்பம் கிராமம். இங்கு தனியார் மையம் சார்பில் மகளிர் தின விழா சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பர்கூர், நாகமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் வாகனங்களில் நேற்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பர்கூருக்கு அருகே கட்டுப்பாட்டை இழந்த வேன் விபத்திற்குள்ளானது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 50 பேர் பலத்த காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சிரியாவில் மகளிர் தின பேரணியில் பயங்கர கலவரம். கண்ணீர் புகை குண்டு வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டம் கலைக்கப்பட்டது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.